Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கேரளாவின் பல பகுதிகளை ஆட்சி செய்த மன்னர் பலசிராஜா. கேரளாவின் கோட்டயம் மற்றும் மலபார் பகுதியின் மன்னராக கடந்த 1753 ஆட்சி புரிந்தவர் பலசிராஜா. நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை, நெல்லாக்கோட்டை, ஸ்ரீமதுரை, சேரம்பாடி மற்றும் மசினகுடி இவற்றுடன் கண்ணனூர் மற்றும் வயநாடு மாவட்டத்தின் தலைச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி கோட்டயம் மண்டலமாக இருந்தது. பலசிராஜா தனது துணிச்சலுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சிக்கும் பெயர் பெற்றவர். தெற்கில் அதிகரித்து வரும் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்த ஒரு சில தலைவர்களில் பலசிராஜாவும் ஒருவர். கிபி 1800 வாக்கில் அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கொரில்லா போரை ஏற்பாடு செய்து அவர்களின் விரிவாக்கத்தை கட்டுக்குள் வைத்திருந்தார். 1805 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் அவரை அருகிலுள்ள புல்பள்ளி குகையிலிருந்து பிடித்து சுட்டுக் கொன்றனர். வயநாட்டில் உள்ள பலசிராஜா கல்லறை அவர் தகனம் செய்யப்பட்ட இடத்தை குறிக்கிறது. இந்த நிலையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரின் போது தங்கியிருந்த குகையொன்று நீலகிரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேய படைகள் இவரின் கோட்டயம் அரண்மனையை சுற்றி வளைத்த போது அங்கிருந்து வயநாடு மலைப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தார். 1799 வயநாடு பகுதிகளை தமது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார். தொடர்ந்து பலசிராஜா தனது வீரர்களுடன் வனங்களில் தங்கி போர் புரிந்தார். மேலும் குரியாச்சா பழங்குடியின மக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரில் பங்கேற்றார். அப்போது குறும்பா பனியா பழங்குடியின மக்கள் ஆதரவு கொடுத்ததுடன் வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்கும் இடங்களை தயார்படுத்தி கொடுத்தனர். பந்தலூர் அருகே கோட்டமலை மற்றும் நெல்லாக்கோட்டை பகுதிகளில் குகைகள் அமைத்து அதில் தனது படைகளுடன் தங்கியிருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் தொடுத்தவர் பலசிராஜா. அதில் ஒரு குகை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் செயல்படும் தேயிலை எஸ்டேட் தொழிற்சாலை அருகே சிறிய குழியாக காணப்பட்ட பகுதியை சீரமைத்து பார்த்தவுடன் வரலாற்று பதிவுகளை ஆய்வு செய்ததில் அது பலசிராஜா தங்கியிருந்த குகை என்பது தெரிய வந்தது. இந்த குகை சுமார் 30 மீட்டர் தூரம் சென்றதும் பிரிந்து 2 பாதைகளாக செல்கிறது. தற்போது குகையின் உள்பகுதியில் இருந்த புதர்கள் அகற்றப்பட்டு பார்வையாளர்கள் செல்லும் அளவிற்கு சீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த குகையினை தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் பலசிராஜாவின் 6வது தலைமுறையைச் சேர்ந்த கொச்சு தம்புராட்டி சுபவர்மா அவரது கணவர் டாக்டர் கிஷோர் திறந்து வைத்து பலசிராஜாவின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். எஸ்டேட் நிர்வாகம் சார்பில் தொழிலாளர்கள் மன்னர் வாரிசுகளுக்கு பசுந்தேயிலை மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர்களின் மூதாதையர்களை நினைவு கூர்ந்து அந்த பகுதிகளை பார்வையிட்டனர். இந்த குகை 1791, 1801 ஆண்டு காலகட்டங்களில் அமைக்கப்பட்டு கொரில்லா போர் தளமாக செயல்பட்டதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிப்பதாகவும் இந்த பகுதியை இனி சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கலாம் என்றும் முறையாக இந்த குகை பார்வையாளர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டதாகவும் எஸ்டேட் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.